Hello friends, welcome back to Afsanur Kitchen Series. இன்னைக்கு நம்ம bachelors and beginners special recipe தான் பார்க்க போறோம். சோ இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப பக்காவா இருக்குங்க. சமைக்க புதுசா கத்துக்கிறவங்க கூட ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்க சிக்கனோட குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 800 கிராம் இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். மிளகுத்தூளும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிருக்கேன். ஸ்பூனால போட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனால போட்டீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமா தேவையான அளவு ஆட் பண்ணிருக்கேன். என் தோல் உரிச்சு இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். சோ இந்த மாதிரி கோர்ஸா இருக்கணும், ரொம்ப வெண்ணையா இல்லாம இருக்கணுங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சிக்கன்ல சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லயே 150 கிராம் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதையும் பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சு எடுத்து வந்துடலாம். சோ இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இது டைரக்டா ஆட் பண்ண கூடாதுங்க. சோ இப்போ நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவை சேர்த்துட்டு ஃபுல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சோ இதை நான் ஒரு 15 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சிக்கனை நம்ம எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்றோமோ அந்த அளவுக்கு சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி வந்து நம்ம கம்மியான குவாண்டிட்டி தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ இப்போ வந்து சிக்கனை நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சோ பக்கத்துலயே நம்ம மீடியம் சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியன் வந்து நல்ல தின் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஆனியன் சேர்த்திருக்கோம். நம்ம சேர்த்திருந்த ஆனியன் வந்து நல்லா முழுமையா வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி நம்ம ஆனியன் சேர்க்கும் போது நல்லா தின் ஸ்லைஸா கட் பண்ண மட்டும் தான் ரொம்ப சீக்கிரம் வதங்கி வராங்க. இப்போ இதுலயே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்க 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுலயே நம்ம மல்லிப்புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு மல்லிப்புதினா சேர்த்திருக்கேன். இப்போ தாளிப்புலயே மல்லிப்புதினா சேர்க்கும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நல்ல பழுத்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. எப்பவுமே நம்ம எந்த குழம்பு செய்யறா இருந்தாலும் நமக்கு வந்து சேர்க்கிற வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க, நல்லா முழுமையா வதங்கிறது தான் இந்த குழம்போட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சோ இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா முழுமையா வதங்கி வரணும். இதே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த குழம்பு நான் செய்யற இதே மெத்தட்ல செஞ்ச மாதிரி தானே டேஸ்ட் நல்லா இருக்கும். சேர்க்கிற இந்த வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க, நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மல்லி புதினா இருக்கு பாருங்க, மல்லி புதினா கண்டிப்பா சேர்த்துக்கணுங்க. நான்வெஜ் நம்ம எப்போ செஞ்சாலுமே மல்லி புதினா கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஒரு டீஸ்பூன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வேக வச்சோம்ல, வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துனோம்ல, கரெக்டான ரேஷியோல தான் சேர்த்துடணும். ஸோ இதில் கம்மியாக ஆட் பண்ணா போதும். ஸோ இப்போ பக்கத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஒரு விசில் வச்சு வேக வச்சு வச்சிருந்தோம்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு அழகா வெந்து வந்துருச்சு. ஒரு விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா அங்கங்க சிக்கன் உடஞ்சி போயிடும். பாருங்க, நம்ம வேக வச்சிருந்த சிக்கன் வந்து முழுமையா வெந்து வந்திருக்கு. நம்ம தாளிப்புல ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த சிக்கனோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால 2 டீஸ்பூன் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்குங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம். தாளிப்புல நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் ஆயிடும். விசில் வச்சுட்டோம்ல, ரொம்ப கொதிச்சுக்கிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிக்கன் உடஞ்சி போயிடுங்க. ஸோ அதனால தான் நம்ம தாளிப்பு ஊத்துனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய்ல ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். டீஸ்பூன் கசகசா சேர்த்திருக்கேன். ஒரு 12 முந்திரி சேர்த்திருக்கேன். இது நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வந்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து. ஸோ இந்த மாதிரி வெண்ணையா அரைஞ்சிருக்கணுங்க. ஸோ நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, ஸோ அதே ப்ரெஷர் குக்கரே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து குழம்புல டைரக்டாவே சேர்க்கக்கூடாதுங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி கழுவி ஊற்றிக்கலாங்க. நீங்க வந்து தேங்காய் அதிகமா சேர்க்கறீங்கன்னா ஒரு மாதிரி மதுன்னு போயிடுங்க. தேங்காயோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி கழுவி ஊற்றிட்டு தேங்காய் பேஸ்ட் இருக்கு பாருங்க, ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் வந்து அப்படியே சேர்க்க கூடாதுங்க. ஸ்டவ் ஆன்ல வச்சுக்கிட்டு அது மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேர்க்க கூடாதுங்க. திரியா ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்க்கும் போது தண்ணி கழுவி ஊற்றிக்கணுங்க. டைரக்டாவா ஆட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 5 to 8 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போதான் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாதுங்க, மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மூடி வச்சே கொதிக்க விடக்கூடாது. வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் லைட்டா. நீங்க வந்து தேங்காய் அதிகமா சேர்க்கலாம், பிரச்சனை இல்லைங்க. தேங்காயோட குவான்டிட்டி நீங்க கம்மி பண்ணிக்கிட்டு முந்திரி பாதாம் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டை இன்னும் ஸ்பெஷலா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ஆனா நீங்க சின்ன வெங்காயம் மஸ்ட் சேர்க்கணுங்க சிக்கன் குழம்புனா செஞ்சா கூட. அப்போ வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, உங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு. லாஸ்டா நம்ம 1/2 லெமன் ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க 1/2 லெமன் தான் நான் ஸ்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். லெமன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம்.
ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க சிக்கன் குழம்பு எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்குன்னு. நீங்க இந்த சிக்கன் குழம்பு இதே மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அல்ட்டியா இருக்குங்க. நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு டைரக்டாவே நம்ம சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க வேணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாது. பாருங்க சிக்கன் குழம்பு எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ பக்கத்துலேயே நம்ம வந்து உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மெத்தட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸோ நாங்க வந்து சகருக்காக செஞ்சிருந்தோம் இந்த குழம்பு. இப்பவே நாங்க வந்து வெண்டைக்காய் பச்சடியும் செஞ்சிருந்தோங்க. இந்த குழம்பு புரோட்டாக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ஏப்பத்துக்கு எதுக்கு வேணா சர்வ் பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கீ ரைஸ்னா நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. சிக்கன் பாருங்க முழுமையா வெந்து வந்திருக்கு, அங்கங்க உடையாம. சமயத்துல நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப உடஞ்சிடும், நீங்க பயப்பட தேவையில்லை. நம்ம ஒரு விசில் தான் வச்சிருக்கோம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணுங்க. சமைக்க புதுசா கத்துக்கிறவங்க கூட நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டான சிக்கன் குழம்பு செஞ்சிடலாங்க. பேச்சுலர்ஸா இருந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அழகா செஞ்சிடலாங்க. பக்கத்துலயே நம்ம வெண்டைக்காய் பச்சடி செஞ்சிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.